ஒரு பெரிய காட்டில் ஏழுமலையானாக அழைக்கப்படும் பெரிய யானை ஒன்று வசித்தது. அது அங்கு பிறந்ததிலிருந்து இருந்தது. எல்லா மிருகங்களும் அதை பெரிதும் மதித்தன. ஒரு நாள் காட்டிலிருந்து அப்பகுதியிலுள்ள ஒரு சிறிய கிராமத்திற்கு ஏழுமலையானம் சென்றது. அங்கு ஒரு தங்கிய வீட்டில் ஓர் அழகான நாய் இருந்தது. அந்த நாய் மிகவும் நட்பானது. ஆனால் யாரும் அதனுடன் அதிக நேரம் கழிக்கவில்லை. யானை நாயை பார்த்ததும் அதன் பாசம் அதிகமானது. ஏழுமலையானம் தினமும் கிராமத்திற்குச் சென்று அந்த நாயுடன் விளையாடத் தொடங்கியது. இவர்கள் இருவரும் சிறந்த நண்பர்களாகிவிட்டனர். யானை அதற்கு பழங்கள் கொடுத்து மகிழ்ந்தது. நாயும் அதற்காக தனது சிறிய உணவுகளை பகிர்ந்து கொண்டது. ஒரு நாள் யானை காட்டுக்குள் போயிருக்கையில் சில விற்பனையாளர்கள் வந்தனர். அவர்கள் அந்த நாயை பிடித்து பறிக்கத் தொடங்கினர். நாய் பயந்து சத்தம் போட்டது. ஆனால் யாரும் உதவவில்லை. அதே நேரம் யானை கிராமத்துக்கு திரும்பி நாயை காணாமல் பார்த்தது. உடனே அது அதன் முடிவெடுத்தது. தனது தோளில் தண்ணீர் தெளித்து ஆத்திரத்துடன் விற்பனையாளர்களை எதிர்கொண்டது. யானையின் பெரும் உருவத்தைக் கண்டதும் அவர்கள் பயந்து விட்டார்கள். யானை ஒரே முறை சத்தமிட்டு பாய்ந்ததும் அவர்கள் நாயை விட்டுவிட்டு ஓடினார்கள். நாய் மீண்டும் தனது நண்பனை பார்த்ததும் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தது. யானை அதன் மீது சுரண்டி ஆசை காட்டியது. அதற்குப் பிறகு யானையும் நாயும் என்றும் பிரியாத நண்பர்களாக வாழ்ந்தனர்.